உண்மைகள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக புதைந்திருக்கிறது. நான் ஜெயிலில் இருந்தபோது அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவங்க எல்லாருமே இருந்தாங்கல்ல. பெண்கள் சிறைன்றதுனால அஞ்சலை, ஆற்காட்டு சுரேஷோட மனைவி பொற்கொடி, அப்புறம் இன்னொருத்தவங்களாம் இருந்தாங்க. ஜெயிலில் தானே இருந்தாங்க, நல்லா இருப்பாங்களாம். எப்போ இது சிபிஐக்கு மாறுச்சுன்னது போது அவங்களுக்கு தூக்கமே இல்லையா சார், 3-4 நாளாக தூங்கவே இல்லையா. அதுக்கப்புறம் இடைக்கால தடை அப்படின்னதுக்கு அப்புறம் தான் வந்து மன நிம்மதியாக இருந்திருக்காங்க. அஞ்சலியோடு சேர்த்து மன நிம்மதியை நேற்று இழந்தவர்கள் சேகர்பாபு மற்றும் செல்வ பெருந்தகை. இவங்க 2 பேருக்கும் இருக்கிற புகாரியை அரெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது கேட்குறாரு, அவங்க தான் இந்த கொலை பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சேகர்பாபும் செல்வ பெருந்தகையும். சார் அவங்க டேரெக்டாக அவங்க தான் கொலை பண்ணாங்க, உத்தரவிட்டாங்கன்றதெல்லாம் நான் சார்ஜ் பண்ணலை. பட் இந்த கொலை நடப்பதற்கு முன்பே இந்த கொலை சம்மந்தமான நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது. அந்த புகாரியும் ஒத்துக்கிறார், கரெக்டு அப்படின்ட்டார். அப்போ அவங்களே சார் நீங்கள் விசாரிக்கலன்னு கேட்டேன். அவங்களுக்கு தெரியாதா? ஸோ நம்ம வீட்டில் சாக்கடை ஊற்றுன கேஸில் தான் செல்வ பெருந்தகையும் சேகர்பாபுவும் அரெஸ்ட் ஆகல. இதில் சிபிஐ பாரபட்சம் பார்க்காமல் கைது செய்யும் என்று நான் நம்புகிறேன்.